விட்டுறோம். ஏதாவது பெரிய மீன் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் வலையை உதறுவோம். ஏதாவது மாட்டுனுச்சுன்னா பெரிய மீன் வந்து மீன் தண்ணியிலேருந்து புழக்கம் விடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அதனால் வலையை சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் ஒரு சின்ன மீனா பெரிய மீனான்னு தெரில, பார்ப்போம் ஏதாவது மாட்டுதானே. நல்லா வலை விழுந்துருக்குங்க, பார்ப்போம் என்ன மீனுன்னு. எப்போயுமே சரி, எங்கே போய் விசிட்டு வந்தாலும் இந்த இடத்துல எங்களுக்கு மீன் மாட்டோம். பார்ப்போம் இந்த வாட்டி மீனே மாட்டல. இந்த இடத்துலனாலும் மீன் மாட்டுதான் என்னன்னு பார்ப்போம். உண்மையாக இருக்கிறேன், ஏதாவது வருதான்னு பார்ப்போம். மீன் ஏதாச்சும் கையில் தென்படுதா? இல்லை, ஒன்றுமே தெரியல. செத்தை தான் நிறையா கிடக்குங்க. இதெல்லாம் தேக்க மரம் பக்கத்தில் இருக்கா, ஒரு வெயிட்டாக இருக்கிறேன். மீன் இருக்கா என்னன்னு தெரில. நம்மளும் சும்மா சும்மா அங்கே எங்கேயும் விசிறிட்டு வந்துட்டோம். ஒரு இலை தான் கிடக்கும் நிறையா. இப்போ இருக்குடா, இருக்கு. என்ன மீனுங்க? இங்கே பாருங்க, இன்றைக்கு தான் இங்கே பாருங்க, விரால் மாட்டிருக்கு. விரால் மாட்டிருக்கா? இங்கே ஒரு எவ்வளோ பெருசு மாட்டிருக்கு. ஒரு எவ்வளோ குப்பையோடு வந்திருக்கு. அதனால தான் மாட்டிறதுக்கு வரவே இல்லை. இரு எடுப்போம், இரு இப்போட வர முட்டுதுடா. இரு எடுத்து காமிக்கணும்ல. இந்த ஒரு இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. ஒரு 3/4 கிலோ இருக்கும் இந்த விரால்.